என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எழுந்து டிஃபன் கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் தாங்க போக போகிறோம். எதுக்காக ஹாஸ்பிட்டல்ன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல வந்து இட்லி கடையில் உட்காந்து இட்லி கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நானுமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம கடையில் இருக்கிற டிஃபனே பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து சாப்பிடாம வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே வந்து சாப்பிடாம இட்லியை பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி என்ன டெஸ்ட் நீங்கள் எடுக்க போறீங்க நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஆமாங்க, ரொம்ப நாளாவே எனக்கு கால் வலி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. சரி நீ கண்டிப்பாக போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேயே வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒரு சஜஷன் கொடுத்தாரு. சரி ஓகே, வருஷத்துல ஒரு நாள் இந்த மாதிரி எடுக்கிறது ஒரு நல்லதுதான் சொல்லிட்டு நானுமே வந்து கம்ப்ளீட்டா ஒரு மாஸ்டர் செக்அப் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. பிளட் டெஸ்ட்ல இருந்து யூரின் டெஸ்ட்ல இருந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க. கடைசியா வந்து நம்மளுக்கு வந்து கர்ப்பப்பை டெஸ்ட் எடுக்கும்போது அங்கேயும் எங்கேயும் நடக்க விட்டாங்க. அது நடக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஒரு வழியா ஒரு டெஸ்ட்டை கொடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன், மதியம் லஞ்ச் முடிச்சிட்டேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் டெஸ்ட்டே தான் போயிட்டு ரிசல்ட் இன்னைக்கு வாங்கலாமான்னு கேட்டா இல்ல நாளைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி நீங்க கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு நாள்ல முடிச்சிட்டு வரலான்னு பார்த்தா அது அப்படியே எடுத்துட்டே போய் ஒரு வாரம் ஆச்சுன்னு தான் வீடியோ கொலெக்ட் பண்ணுங்க. அப்படி நான் என்ன ஆச்சுன்றதை அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ, பாய்.